பாமகவின் மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மே 16ஆம் தேதி தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெற்றிருக்கிறது. அதற்கு முன்பாக அனைவரும் கலந்து கொள்ள வேண்டுகிறேன் என்று தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார் ராமதாஸ். கடந்த மே 11ஆம் தேதியன்று மாமல்லபுரத்தில் நடைபெற்ற பாமக சித்திரை முழுநிலவு மாநாட்டில் ராமதாஸ் பேச்சுக்கு கட்சிக்குள்ளேயே கடும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. அதேபோல அந்த மேடையில் ராமதாஸ் பேரனும் இளைஞரணி தலைவருமான முகுந்தனுக்கும் இருக்கை ஒதுக்கப்படாதது விவாத பொருளானது. இந்த நிலையில்தான் மே 16ஆம் தேதி காலை 10 மணிக்கு தைலாபுரம் தோட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருந்தார் ராமதாஸ். ஆனால் செயல் தலைவரான அன்புமணியே இக்கூட்டத்தை புறக்கணித்து விட்டார். அதேபோல விருதுநகர், கள்ளக்குறிச்சி, திண்டுக்கல், கடலூர், சேலம், ஈரோடு, அரியலூர், தஞ்சை, திருவள்ளூர், கோவை, ராமநாதபுரம், கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, புதுச்சேரியை சார்ந்த மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அதேபோல கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, பொதுச் செயலாளர் வடிவேலு, ராவணன், தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன், சேலம் மேற்கு எம்எல்ஏ அருள், முன்னாள் எம்எல்ஏ மேகநாதன் உட்பட 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். குறைவாக நிர்வாகிகளை வந்திருந்த நிலையிலும் கூட கூட்டம் துவங்கி நடைபெற்றது. பாமக படுத்துக்கொண்டே 50 தொகுதிகளில் வெற்றி பெறும் விதங்களை நிர்வாகிகளுக்கு வழங்கினேன். அதற்காகவே இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது. வன்னியர் சங்க மாநாட்டில் பிரம்மாண்டமான கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் 10 லட்சம் பேர் பங்கேற்கின்றனர். வெற்றி பெறுவதற்கு எப்படி உழைப்பது, சட்டமன்ற தொகுதிகளில் எப்படி வெற்றி பெறுவது என்பதுடன் கட்சி நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தியதாகவும் இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்படுகிறது. சட்டமன்ற தொகுதிகளில் எப்படி வெற்றி பெறுவது என்பதுடன் கட்சி நிர்வாகிகளை உற்சாகப்படுத்துவதற்காகவும் இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்படுகிறது. அடுத்தடுத்து தொடர்ந்து 7 நாட்கள் வன்னியர் சங்க நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பு நிர்வாகிகளினுடைய கூட்டம் தைலாபுரத்தில் தினம்தோறும் நடைபெற இருக்கிறது. செயல் தலைவர் அன்புமணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அவர் வரலாம், வராமலும் போகலாம், அது அவர் விருப்பம். சித்திரை முழுநிலவு மாநாட்டிற்கு பிறகு களைப்புடன் இருப்பதால் சில மாவட்ட செயலாளர்கள் இந்த கூட்டத்திற்கு வர முடியவில்லை. வர முடியாத மாவட்ட செயலாளர்கள் தொலைபேசி வாயிலாக என்னிடம் பேசியிருக்கிறார்கள் என்றார். அதேபோல மாவட்ட செயலாளர்கள் புறக்கணித்திருக்கிறார்களா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு, யார் பேரையும் அவர்கள் விரும்பும் வரை கட்சியிலிருந்து நீக்க தேவையில்லை. அவர்களின் விருப்பப்படி மாற்றப்படுவார்கள். பாமகவில் கோஷ்டி மோதல் கிடையாது. கூட்டணி இல்லாமல் தனியாக நின்றாலும் 40 தொகுதிகள் வெற்றி பெறுவோம். அதே சமயம் இந்த தேர்தலில் கட்டாயம் கூட்டணி உண்டு. சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறையாது. ஆனால் கால்கள் பழுதுபடாத சிங்கத்தின் சீற்றம் அதிகமாகவே இருக்கும். ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற அந்த சீற்றம் எண்ணம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது என்றார். வெறும் 11 மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே கலந்து கொண்டிருக்கிறார்களே என்று பாமகவின் சீனியர் லீடர்கள் சிலரிடம் கேட்டோம். அது குறித்து பேசிய அவர்கள், சித்திரை முழுநிலவு மாநாட்டில் அன்புமணியை மறைமுகமாக விமர்சித்திருந்தார் ராமதாஸ். மாமல்லபுரம் வரைக்கும் மாவட்ட செயலாளர்கள் பாத யாத்திரையாக சென்றார்கள். அவர்கள் களைப்பாக இருக்கிறார்கள். அன்புமணி அறிவுறுத்தலின் பேரில்தான் மற்ற மாவட்ட செயலாளர்களும் முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொள்ளவில்லை. இது அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையே நடக்கும் போர் இல்லை. மாமனார் ராமதாசுக்கும் மருமகள் அன்புமணி சௌமியாவுக்கும் இடையே நடக்கும் போர் இது என்று கூட கூறப்படுகிறது. விரைவில் அந்த உண்மைகள் வெளியே வரலாம் என்றார். இப்போது பாமகவில் அப்பா மகன் என்பது போய் மாமனார் மருமகள் சண்டையாக கட்சிக்குள் உருவெடுத்துள்ளது. இறுதியில் யார் ஜெயிக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.